வணக்கம் மக்களே! இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான மிக முக்கியமான ஸ்கீம்கள், மத்திய அரசு திட்டங்கள பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல் கேள்வி, தர்த்தி ஆபா ஜன்யாத்யா கிராம் உத்கிராஷ் அபியான். இது எதற்காகன்னா, மலைவாழ் குடியிருப்பில் இருக்க பழங்குடி மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். எப்ப தொடங்கப்பட்டிருக்காங்கன்னா, அக்டோபர் 2, 2024. இந்த திட்டத்தினோட முக்கிய நோக்கம் என்னவென்றால், ட்ரைபல் பீப்புள்ஸ் பார்த்தாங்கன்னா, மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக பேசிக் கட்டமைப்பு, குடிநீர், வீடு, சாலை அமைத்தல், இதன் போன்ற அடிப்படை வசதிகள் அவங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கணும். அதற்காக இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், இந்தியா ஃபுல்லா இருக்க 63,000 பழங்குடியினர் மக்களுக்கு இந்த குடிநீர், சுகாதாரம், மின்சாரம் இதனுடைய பேசிக் கட்டமைப்பு அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்ன்றதுக்காக திட்டம் கொண்டு வரப்பட்டது. இரண்டாவது கேள்வி, வித்யா தாரா ஸ்கீம். விஞ்ஞான தாரா திட்டம். வித்யா என்றால் விஞ்ஞானம். இது எப்ப தொடங்கப்பட்டிருக்காங்கன்னா, ஆகஸ்ட் 2024. என்ன துறைக்குள்ள வருதுன்னா, மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இதனுடைய திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள், நாட்டில் உள்ள அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி உள்கட்டமைப்பு இரண்டும் ஒருங்கிணைந்து மேம்படுத்துவது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே அதனுடைய அறிவியல் ஆராய்ச்சி ஆர்வத்தை வந்து தூண்டுவது. அது மட்டுமல்லாமல், ஆண், பெண் இந்த எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் சமம். அனைவருக்கும் சமமான வாய்ப்பை கொடுப்பது. அடுத்த கொஸ்டின், பிரைம் மினிஸ்டர் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் நார்த் ஈஸ்ட் ரீஜன். அதாவது நார்த் ஈஸ்ட் இருக்கிற ஸ்டேட்ஸ் வந்து டெவலப் பண்றதாக. முக்கியமாக இதெல்லாம் எந்தெந்த ஸ்டேட் கவர் ஆகும்னா, அருணாச்சல பிரதேசம், ஆசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஸ்டேட்ஸை வந்து டெவலப் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இது எந்த துறைக்குள்ள வருதுன்னா, வடகிழக்கு பிராந்திய மேம்பாடு. எப்போ இது கொண்டு வந்தாங்கன்னா 2024-25. இதனுடைய திட்டத்தினுடைய முக்கிய நோக்கங்கள் என்னன்னா, இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கான வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல், சமூக வளர்ச்சி திட்டங்கள், அதுக்காக நிதியளித்தல், முக்கியமாக அவங்களுக்கு தொழில் தொடங்குறாங்கன்னா அவங்களுக்கான லோன் கொடுக்கறது, அந்த சிறு குறு தொழிலை வந்து டெவலப் பண்றது, அந்த பக்கம் இருக்கிற ஸ்டேட்ல உள்ள மக்களை வந்து தொழில் மூலமாவும் நல்ல டெவலப்மெண்ட் கொண்டு வருது. அதுக்காக தான் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்த கேள்வி, நியூ இபிஎஃப் ரிஃபார்ம் ஸ்கீம். அதாவது புதிய தொழிலாளர் வைப்பு நிதி சீர்திருத்த திட்டங்கள். இது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா, ஜூன் 29, 2026. எந்த துறையின் கீழ் இது வருதுன்னா, தொழிலாளர் மட்டும் வேலை வாய்ப்பு. நம்ம தொழிலாளர் இருக்காங்க, அவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த பிஎஃப் பணத்தை வைக்கிறாங்க. முன்னால எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லாமே டிஜிட்டல் இந்தியான்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஏடிஎம்மும் ஓபன் பண்ண போறாங்க. தேவைப்படும் போது நம்ம முன்னாடியே நம்ம பணம் எடுத்துக்கலாம். ஒரு லிமிட்டெட் தான் எடுக்க முடியாது. இப்போ அத வந்து தானியங்கி உரிமை கோரல், அதாவது ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து எமர்ஜென்சிக்கு தேவை, ஒரு கல்யாணம் பண்றாங்க குழந்தைங்களுக்குன்னா, அவங்களுக்கு நம்ம முன்கூட்டியே நம்ம பணம் எடுத்துக்கலாம். அதே போல ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவத்துக்கு ஏதாவது தேவைன்னா, அதுக்கான முன்கூட்டி பணம் எடுத்துக்கலாம். எவ்வளோன்னா 5 லட்சம் வரை எடுக்கலாம். அது மேக்ஸிமம் 72 மணி நேரத்துக்குள்ள நம்ம எடுக்கிற மாரி இப்ப அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுருது. ஸோ அடுத்த கொஸ்டின், பிஎம் இ டிரைவ் ஸ்கீம். பிரதமர் இ டிரைவிங் திட்டம். இது எந்த அமைச்சரின் கீழ் வருதுன்னா, கனரக தொழில்துறை. எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2024 கொண்டு வந்தாங்க. 2024-25. இத்திட்டத்திற்கான முக்கிய நோக்கங்கள், மின்சார வாகனங்களை அதிகரித்தல். இப்ப வந்து நம்ம பெட்ரோல், டீசல் வந்து ஒரு நாட்டை சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ போர் போயிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ரேட் ஏத்துறாங்க. இதனால அடித்தட்டு மக்கள் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம வந்து பொல்யூஷன்ஸ் அதிகமாகுது. இப்போ மெட்ரோ சிட்டி எல்லாம் பார்த்தா டெல்லி, பெங்களூர், சென்னை இந்த மாதிரி ஏரியால வந்து வெஹிக்கிள்ஸ் அதிகம். இப்போ டூ வீலர் அதிகமா கொண்டு வருவாங்க, கார் அதிகமா கொண்டு வராங்க. ஸோ இது பெட்ரோல், டீசல் இருக்கிறதுனால பொல்யூஷன் அதிகமாகுது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா, எல்லாமே எலக்ட்ரிக்கலா மாத்திரலாம்.
எல்லாமே எலக்ட்ரிக்கலா மாத்திட்டா நமக்கு வந்து எந்த பொல்யூஷன் பாதிக்காது. இப்போ பைக்கு, கார் அது மட்டும் இல்லாத ஆம்புலன்ஸ் கூட இப்போ வந்து எலக்ட்ரிக்கா கொண்டு வர திட்டம் போயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் டெல்லி, பெங்களூர் இந்த மாரி பிளேஸ்ல வந்து ஒரு 20% வந்து பஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஆ இது கொண்டு வந்தாலே பேட்டரி ரொம்ப முக்கியம். இப்ப பெட்ரோல் பங்க் அங்கங்க இருக்கு. இப்ப சிட்டி சைடு பார்த்தோம்னா, முக்கியமான ஐடி பார்க்கு, சில பெட்ரோல் பங்க்கு பேட்டரி வச்சிருக்காங்க. ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வில்லேஜ் பக்கம் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. ஆ சப்போஸ் பேட்டரி காலியாயிட்டா எப்படி ரீஃபில் பண்றது? ஸோ இந்த திட்டம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் வந்து அ எல்லா நாடு முழுவதுமே வந்து அதிகமா மின்சார வாகன சார்ஜ் மையங்கள் அதிகப்படுத்துது. அதுக்காக தான் திட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்த கொஸ்டின். ஆயுஷ்மான் பாரத் மூத்த குடிமக்கள் விரிவாக்கம். இது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2024ல அதுக்கப்புறம் 2025ல டெவலப் பண்ணாங்க. என்ன துறை கீழ்ன்னு வருதுன்னா, சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் அதுக்கு கீழ வருது. திட்டத்திற்கான முக்கிய நோக்கங்கள் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும், அதாவது அவங்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீடு. அவர்கள் வந்து வருமானம் வந்து எவ்வளோ இருந்தாலும் பரவால்ல. ஆண்டிற்கு 5,00,000 வரை இலவச காப்பீடு. இது மூலியம் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்த கேள்வி. அடித்தி ஸ்கீம். இது வந்து என்னன்னா, தொழில்துறை ஆற்றல் திறன் திட்டம். முக்கியமா எதுக்காகன்னா, சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் செய்றவர்களுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. எப்ப கொண்டு வந்தாங்கன்னா, ஜூலை 15, 2025 இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. இத்திட்டத்திற்கான முக்கிய நோக்கம் என்னன்னா, சிறு மற்றும் குறு தொழில் செய்றவங்களுக்கு வந்து, அந்த பெரிய பெரிய மெஷின்ஸ், மின்சாரம் அந்த மாரி பெரிய பெரிய மெஷின் யூஸ் பண்ணாம, அ கையிலேயே செய்ற மாரி. இப்ப நம்ப அந்த காலத்துல வில்லேஜ் பக்கமெல்லாம் பார்த்திருப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நெசவு தொழில் செய்றவங்க வந்து கையிலேயே செய்வாங்க. எந்த மின்சாரம் இல்லாம ரோட்டு ஓரத்துல செய்வாங்க. இப்ப என்னடான்னா எல்லாமே மின்சாரம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ, அதனால வந்து மெஷின் ரேட்டும் அதிகமாயிருச்சு. தொழில் தொழில் வந்து முதலீடு ரேட்டும் அதிகமாயிருச்சு. ஏன்னா, அவங்க கரண்ட் பில் கட்டணும். அந்த மெஷின் ஓட்டுறதுக்கான கூலி ஆளுங்கள வைக்கணும். ஸோ, இதெல்லாம் பார்க்கும்போது முதலீடு வந்து இன்னும் அதிகமாகுது. அவங்களுக்கு இதெல்லாம் போக லாபம் கம்மியா தான் வருது. இதெல்லாம் கட்டுப்படுத்த தான், அ அந்த மின்சாரம் இல்லாம கை மூலியம் யூஸ் பண்ற மெஷின்கள வந்து நெறைய கொண்டு வந்து இப்போ நமக்கு வந்து முதலீடு கம்மியாவும், லாபம் அதிகமாகவும் கிடைக்கிற மாரி இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால வந்து சிறு, குறு தொழில் செய்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அவங்களுக்கான மானியமும் குடுக்குறாங்க. இத டெவலப் பண்ணிக்கிறதுக்காக. அது தேவையான அந்த பொருட்கள் குடுக்குறாங்க. அடுத்த கேள்வி. மாடல் ஸ்கில் லோன் ஸ்கீம். அதாவது ஆ கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு வந்து அவங்களுடைய திறன் மேம்பாடு, தொழில் முனைவோர் அந்த மாரி ஸ்கில் டெவலப்மென்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு வந்து ஆ லோன் குடுக்குற திட்டம் இது. எப்ப கொண்டு வந்தாங்கன்னா, 2024 ஜூலை 24 திட்டம் கொண்டு வரப்பட்டது. முக்கியமாக கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு வந்து அவங்களுடைய ஆராய்ச்சி டெவலப் பண்ணவோ, அவங்களுடைய தொழில் செய்யறதுக்கு அதுக்கான திட்டங்கள் ஏதாச்சும் இருந்தா, அத டெவலப் பண்றதுக்காக நமக்கு வந்து பிணையில்லா கடன் குடுக்குறாங்க. ஆ எவ்வளோ கடன் குடுக்குறாங்க? அந்த 1,5 லட்சத்திலிருந்து 7,5 லட்சமாக இந்த கடன் வந்து குடுக்குறாங்க. ஸோ இதனால கல்லூரி மாணவர்கள் வந்து அவங்களுடைய தொழில வந்து ஸ்டார்ட் அப் இப்போ வந்து ஏதாச்சும் ஐடியா இருக்குன்னா, அவங்க ஈஸியா இந்த கடன வச்சு அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் இது. மிக்க நன்றி மக்களே! உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால், இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.